எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூகத்தினுடைய வாக்கை வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் நடிக்கிறார் பாருங்க. உண்மையிலேயேங்க மகான் நடிகர் எடப்பாடி பழனிசாமி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், உலகநாயகன் கமலஹாசன் இவரெல்லாம் மிஞ்சிய ஒரு நடிகர் தமிழகத்தில் இருக்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும். ஏன் கொடுக்க தவறாங்க அப்படின்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை போய் சந்தித்து பசுமன் தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாராமா. அதை அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் நாடகம் எப்படிலாம் நடிக்கிறார் பாருங்க. செம்மையாக நடிக்கிறாருங்க. அவர் மாதிரி ஒரு நடிகரை இனிமேல் பார்க்கறது ரொம்ப அரிது. அதிமுகவுடைய பிளவுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அணி, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அணின்னு சொல்லிட்டு இரு பிரிவுகளாக இருக்குது. ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காதீங்க, ஒருங்கிணைந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களும் பொதுமக்களுமே விரும்புகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நான் தான் தலைமை, நான் தான் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர், நான் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும், அப்படி கேட்கலினா உங்களை கட்சியை விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலாக சந்திக்கிறாரு. மோசமான ஒரு தோல்வி. எடப்பாடி பழனிசாமியுடைய முகமே தோல்வியின் முகம்தான். 10 தேர்தலில் தோல்வியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி 16வது தேர்தலில் எங்கே நம்ம தோற்று போவோமோன்னு சொல்லி புறமுதுகு காட்டி ஓடி வந்த வீரன் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் நேற்று டெல்லி போயிருக்கிறார். டெல்லி போய் அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு. அங்கே சந்தித்ததற்கு முக்கியமான காரணங்கள்லாம் இருக்குது. சீட் பேரங்கள் பேசியிருக்கலாம், நோட்டுகள் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி பேசியிருக்கலாம், எந்தெந்த தொகுதிகள்னு சொல்லி பேசியிருக்கலாம், யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு அப்படிங்கிறத பேசியிருக்கலாம். அதற்கடுத்து அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றியும் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் விட்டாருவார், ஒரு புருடா விட்டாருவாருங்க. பசுமன் தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் சொல்லி நாங்கள் அவர்கிட்ட வலியுறுத்தி இருக்கிறோம் அப்படி சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? அதிமுகவை ஒருங்கிணை விடாமல் தடுத்துட்டு இன்னைக்கு பாரத ரத்னா விருது பசுமன் தேவரையாவுக்கு வழங்க நான் வலியுறுத்தினேன்னு சொல்கிறது யாருக்கு? அதில் எடப்பாடி பழனிசாமி பூச்சுத்த நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பற்றி எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இவர் யாருக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டார், யாருக்கும் நம்பிக்கையாக இருக்க மாட்டார். இவருடைய முகமே ஒரு தோல்வியினுடைய முகமாக இருக்குது. இவரை நம்பி ஒரு கவுன்சிலரையோ, ஒரு எம்எல்ஏவையோ, ஒரு எம்பியோ தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை கிடையாதுன்னு சொல்லி தமிழகத்தில் இருக்க மக்கள் அனைவருக்குமே தெரியும். அதிமுகவில் உண்மையான தொண்டர்கள்லாம் இவரெல்லாம் ஒரு தலைமையா அப்படிங்கிற எண்ணற நிலைமைக்கு வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு? முக்குளத்தூர் வாக்குகளை வாங்குறதுக்கு என்னென்ன வேஷம் கட்ட முடியுமா வேஷம் கட்டுறார். வேஷம் கட்டி என்ன பண்ண? ஒன்றுமே முடியாது. அதிமுகவில் தலைமை பொறுப்பில் இருந்தவங்க எல்லாமே முக்குளத்தூரை பூராத்தையுமே அந்த கட்சியிலிருந்தே அப்புறப்படுத்துகிறார். நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்களை பூராத்தையுமே கட்சியிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறப்படுத்தினார். திருமதி சசிகலா, டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ் எல்லாத்தையுமே ஒதுக்குறார். ஒதுக்கி விட்ட உடனே 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார். சந்தித்து படு மோசமான ஒரு தோல்வியை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சந்திக்கிறார். டெபாசிட் போகுதுங்க. அதிமுக இரட்டை இலை சின்னத்தோடு டெபாசிட் போகுது. 3வது இடம் 4வது இடம்லாம் போகுது. இதையெல்லாம் உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு? முக்குளத்தோர்களை எப்படியாவது ஒரு காக்கா பிடிக்கணும்னு சொல்லி அவர் அமித்ஷாவை சந்தித்து ஒரு முறையிட்டிருக்காராமா. தேவருக்கு இது பாரத ரத்னா விருதை வழங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 10.5% இடஒதுக்கீடு. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். 2021 சட்டசபை தேர்தல். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ளே இழுத்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சுயநல சிந்தனையோடு செயல்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்போ அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்க ஒரு நிபந்தனை விதித்தாங்க. எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? நம்ம ஜெயிக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவு தேவைப்படுது. எடப்பாடி தொகுதியில் அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம தோற்று போயிட்டோம்னா நம்ம முதலமைச்சராக வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு 10.5% இடஒதுக்கீடை கொடுக்குறாரு. தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 105 ஜாதிகள் இருக்கிறாங்க.
பெரும்பாலும் முக்குளத்தூரில் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுடைய முதுகுல குத்திட்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. முக்குளத்தூருக்கு துரோகம் பண்ணவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் போய் இன்னைக்கு தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க நாங்கள் வலியுறுத்தினு சொன்னால் யார் நம்புவா? 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். மேலே பிஜேபி கூட்டணியெலாம் இருந்தாங்க. அப்பம்லாம் ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கலை? மீண்டும் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக இவர் நடத்துகிற நாடகம். முக்குளத்தூர் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்னென்ன சித்து வேலைகள் செய்ய முடியுமோ அதை பூரா செய்வாருங்க. எந்த எல்லைக்கும் போவார்னு வச்சுங்களேன். பொதுச்செயலாளர் பதவியை அடைகிறதுக்கு இந்த கட்சி என்னென்னலாம் பண்ணார் அது மாதிரி பண்ணுவார். நடிப்பார், அழுவார், உருண்டு பிறழுவார், எல்லா வேலையும் செய்வார். ஏன்னா அவருடைய சுயநலம் மட்டும்தான் முக்கியம். இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் தேவர் அவருடைய பெயரை சூட்டுவேன், பாரத ரத்னா விருது வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிவிட்டு தேர்தல் பரப்புரையில் சொன்னார்ல, அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரர் மக்களுக்கு முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசினதுனாலேயே என்டிஏ கூட்டணியை விட்டு ஜான் பாண்டியன் விலகி போகிறார். 1957 எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். முதலத்தூர் கலவரம் எதனால் நடந்தது அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு தென் மாவட்ட மக்கள் இரு சமூகமும் நல்ல ஒரு பிணைப்போடு கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறி எதற்கு நமக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒற்றுமையாக வாழ பழகிட்டாங்க, ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதிய சண்டையை மூட்டி விடுற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆர்பி உதயகுமார் சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. எங்கே முக்குளத்தூர் மக்கள் நமக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்க, இதை நீங்கள் இப்படி கிளப்பி விடுங்க, அப்போ எடப்பாடி பழனிசாமி நமக்காக இது பேசுகிறாருப்பான்னு சொல்லுவாங்க, அதனால முக்குளத்தூர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பேசியிருக்கிறாரு. முக்குளத்தூர் மக்கள் அவ்வளோ ஈஸியாக எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தோம்னு சொல்லிவிட்டு நம்ம வலியுறுத்தி அமித்ஷாவுக்கு சொல்லுவோம். இதை ப்ரெஸ் மீட்டில் நம்ம அங்கே சொன்னதை இதை சொல்லுவோம். நாளைக்கு டிடிவி தினகரன் ஐயா, ஓபிஎஸ் இவர்கிட்டலாம் ப்ரெஸ் மீட் வைக்கும்போது கேட்பாங்க. அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமியுடைய வார்த்தையை யாரும் நம்ப மாட்டாங்க. யாருக்கும் நம்பிக்கைக்குரிய மனிதராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. கூட்டணி கட்சியினருக்கு நம்பிக்கைக்குரிய மனிதராக இல்லை. கொடுத்த வாக்குறுதிக்கும் நம்பிக்கைக்குரிய மனிதராக இல்லை. அப்படி இருக்கிற ஒரு பேச்சை முக்குளத்தூர் மக்கள் தயவு செய்து நம்பிடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டங்கிறது இன்னைக்கு ஒரு சாதி பிரச்சனையில் ஊறி போன மாவட்டம். இப்போ தான் ஓரளவு அவங்க முன்னேறி வர்றாங்க. இதில் வேற டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு தெளிவான பதிலை தான் சொன்னார். இதை இட்டுக்கட்டி வெளியில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது முக்குளத்தூருக்கு எதிராக இருக்கிறாரு டிடிவி தினகரன் சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஒரு பேனரை பிடிச்சிட்டு டிடிவி தினகரன் மேலே கோஷத்தை எழுப்புறாங்க. என்ன அரசியல் பண்ணுறான்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி. தென் மாவட்டங்கள்லாம் ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லா வேலைகளும் பார்க்குறாரு. இதை முக்குளத்தூர் மக்கள் தயவு செய்து நம்பிடாதீங்க. ஏன்னா அதிமுகவில் முக்குளத்தூர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அலற விரட்டி அடித்த எடப்பாடி பழனிசாமி 10.5% பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கிறதுக்காக கொடுத்துட்டு முக்குளத்தூர் முதுகில் குத்துன எடப்பாடி பழனிசாமியை தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க. அவர் வேஷம் போடுறாரு. அந்த வேஷத்தை நம்பி நீங்கள் தயவு செய்து களத்தில் இறங்கி எந்த விதமான எதையும் பண்ணிடாதீங்க. அமைதியாக இருங்க. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா 3 பேரும் கட்சிக்குள்ளே வரக்கூடாது. இப்படி போய் நம்ம சொல்லியிருக்கோம், இதனால் முக்குளத்தூர் ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய நினப்பில் முக்குளத்தூர் மக்கள் நிறைய மண்ணளி போட்டு கொட்ட போகிறாங்க. வருங்காலங்களில் அதை பற்றி தெரியும். நன்றி, வணக்கம்.